அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு முன்னால ஒரு மாபெரும் எழுப்புதல் நடந்தாகணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அதுக்கு தான் நம்மை ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அந்த எழுப்புதல்னா என்னது? அது எப்படி வரும்? நம்ம எழுப்புதல் கூட்டம் அந்த காலத்திலேருந்தே நடத்துகிறோமே. இது 40வது எழுப்புதல் கூட்டம், ரிவைவல் மீட்டிங் அப்படிலாம் சொல்கிறோம். நல்லா கைத்தட்டி டான்ஸ் ஆடி பாடிட்டா அது எழுப்புதல்னு நினைக்கிறோம். ஒரு பிரசங்கர் மைக் எடுத்து இங்கெங்க நடந்து துள்ளி குதிச்சு பிரசங்கிட்டா எழுப்புதல் பிரசங்கியார் அப்படின்னு சொல்கிறோம். எழுப்புதலை பற்றி நமக்கு சரியாக தெரியாததுனால நம்ம கண்களில் பார்த்த உணர்ச்சி உண்டாக்குகிற காரியத்தெல்லாம் எழுப்புதல்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த எழுப்புதல்னா என்ன என்பதை கவனமாய் பார்க்கணும். எழுப்புதல் யாரால கொண்டு வரப்படும்? மனிதனால் எழுப்புதல் கொண்டு வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் தான் எழுப்புதலை கொண்டு வர முடியும்.